நாட் இன்டு ஆட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன். குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை தேவையில்லாம என் படத்தை வந்து பாக்குறேன்ட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க. உங்க குடும்பத்துக்கு எது நல்லதோ நீங்க அதை மட்டும் தான் பண்ணணும், அதை மட்டும் தான் உங்களை பண்ணவும் சொல்றேன். பி ரெஸ்பான்சிபிள். தேட்டருக்கு வந்து சோஷியல் கிரெடிட்டிபிலிட்டி இல்லாம தயவு செய்து நடந்துக்காதீங்க. என் படங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிற ஒண்ணு தேவையே கிடையாது. ஒரு நல்ல படம் அதோட ப்ரொமோஷனை என்னைக்கும் அதுவே சேர்ந்து தேடிக்கிறோம். அப்போ ஒரு நல்ல கூல் ட்ரிங்க்ஸும் அதோட அதுவே தேடிக்கணும் விட்ட வேண்டியதானே சார்? வாட் ஆர் ஈவன் டாக்கிங் மேன்? கேம்பா குடிங்கோ, தெம்பா இருங்க. ஓகே, ஹலோ அமிகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல காலையில எந்திரிச்சு இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ண உடனே என் கண்ணில் பட்டது தலை வந்து ஒரு கேம்பா பாட்டில கையில குடிச்சுட்டு குடிங்க தெம்பா இருங்க. நான் ஃபர்ஸ்ட் அது ஏன்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு வந்து வர்றதா டெய்லி ஃபீட்ஸ்ல அந்த மாதிரி இதுவும் ஏதோ ஒரு ஏல பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 ஃபீட் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு. இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நடந்துருச்சு. இன்னைக்கு தான் நான் வீடியோ போடுறேன். அதுக்கு இந்த 2026 ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே சர்ப்ரைசஸா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு இந்த பக்கம் ஒரு படம் என்னைக்கு வருதுன்னு தெரியல, அது அப்படியே போட்டாங்க. அது அடுத்த வருஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா வந்து நெஸ்கேஃப் விளம்பரத்துல அதையுமே நான் பார்த்தது இல்ல, இப்பதான் பார்த்தேன் ஒரு நாள் முன்னாடி. கடைசியா அப்ப நடிச்சதுன்றாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு ஆடு வந்திருக்கு அப்படின்னு. எதுக்கு ஒருத்தரை இந்த பொழக்கிறானுங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். இல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஒரு ஆடு நடிச்சது குத்தமா? ஏதோ ஒரு ஆடு அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு போறாப்ல அவர் இஷ்டத்துக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கைஸ். இதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஹிஸ்டரியை திருப்பணும். ஒரு 2012-11 காலங்கள், இந்த கத்தி படம் வந்த காலங்களுக்குலாம் நீங்க சென்று பார்த்தீங்கன்னா எதுக்கு இது இவ்வளவு வந்து பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சோஷியல் கிரெடிட்டபிலிட்டி, கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு சோஷியல் கிரெடிட்டபிலிட்டி அதிகமா இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து நடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய விஷயம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசி போடலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறப்ப என்னுடைய முதல் தாட் என்ன இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு ரேசர், அவருக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப்ங்கிறது தேவைப்படும். நீங்களுமே ஒரு ரேசரா இருந்தா உங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருந்தாதான் ஒரு ரேசிங் நடத்த முடியும். ஆனா அது திங்கிஸ் இப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரேசிங் அப்படின்ட்டு வர்றப்போ ஸ்பான்சர்ஸ் தேடி போறீங்க, ஸ்பான்சர்ஸ் பண்றீங்க, திடீர்னு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு நீங்க கொடுக்குறீங்க, இன்னும் நிறைய வேற வருதுன்றாங்க, அது என்ன எவ்வளவுன்னு தெரியல. ஆனா அதே நீங்க ஒரு படம் நடிக்கிறப்ப ஒரு ப்ரொடியூசர் உங்களை நம்பி காசு போட்டிருக்கப்ப நீங்க வந்து ஆடியோ லான்ச் அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க, எந்த ப்ரொமோஷனையும் அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வேற சொல்லிடுறீங்க. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஏகே ஃபேன்ஸ் இதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாதான் தெரியுது, களமெட்டுல ஏகே போட்டு பொழக்கிறதே அவங்க தான் அப்படின்னு. தப்புனா தப்பு தான், யாரு பண்ணாலும் அது தப்பு தான். அதுல நிறைய பேர் வந்து அவர் வந்து அவருடைய லைஃப் அவர் பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவர் வந்து தன்னுடைய ஃபேன்ஸ் வந்து தன்னை விட்டுட்டு போனோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுல கங்கணம் கட்டிட்டு இதெல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. இப்போ கூட 7up பிராண்ட் அம்பாசிடர் யாரு நம்ம ஊர்லன்னா, நீங்க வந்து கடையில போய் பாத்தீங்கன்னா அப்படியே ராஸ்மிகா வந்து குடிச்ச மேனிக்கு ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கூட கோகோ கோலாக்கு யாஸ்தா இருப்பாப்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒருத்தர் கேம்பா கோலாக்குமே இருந்தாங்க. எங்க காலேஜ்லயே ஒரு ஈவென்ட் நடந்துச்சு, அதுக்கே நாடு போட சொன்னாங்க. அதுல வேற ராம்சரண் அவர் வந்தாப்ல, அவர் வந்து அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருப்பாப்ல கேம்பா கோலாக்கு. அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, ஒரு கூல் ட்ரிங்கோ இல்ல ஒரு விஷயமா தப்பா இருக்குன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தப்புன்ட்டு. அப்ப கவர்மெண்ட் எதுக்கு அதை விடுது? அப்ப அவங்களே விடுறாங்கன்னா என் பொழப்பு நடிக்கிறது, நான் நடிக்க வந்திருக்கேன், நான் அடிச்சு காசு வாங்கிட்டு போறேன், உனக்கு நல்லதுன்னா நீங்க குடிங்க, நல்லது இல்லைன்னா குடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஈஸியா மூவ் ஆனே போயிடறாங்க. இதுக்கு முன்னாடி தான் நம்ம தளபதி சார் வந்து பண்ணாப்ல போக்குக்கு, அது வேற கதை. அது வந்து அவர் வந்து சரி அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. தப்பு அப்படின்னா தப்பு தான். நீங்க எமோஷனலா பேசுறீங்கன்னா தப்பு தான். இல்ல பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவர் வந்து ரேசிங் வளர்க்கணும் ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறலாம். உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இதெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்பாக்காரன் இருக்காங்களே, இந்த கேம்பாக்காரன் அவங்க என்ன செலவு பண்றான் தெரியுமா ப்ரமோஷனுக்கு? நான் எங்க காலேஜ் ஈவெண்ட்டே ஒரு மத்தி ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டுக்கு அவன் காசு கொடுத்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு போட்டான். அவன் அந்த இதுக்கு காசு கொடுத்ததுக்கு அவன் கொஞ்சமாவது அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தான்னா இன்னும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி குடிச்சிருப்பானுங்க. ஏன் நம்மளுடைய வடக்கு தம்பி ஸ்டிங் எடுத்துக்கோங்க, ரெட் கலர்ல ஒரு கேசரி தண்ணி மாதிரி ஒண்ணு ஊத்தி கொடுத்தான்,
அப்படியே ஒரு மார்க்கெட்ல ஒரு புரட்சியா பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சில இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எங்க தலை சொல்லிட்டாப்ல கேம்பா அப்படின்ட்டு கேம்பாவை போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிரும் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருந்தாங்கன்னா பார்த்து பண்றாங்கன்னா தலையிலோட 2 தட்டு கட்டி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எது நல்லதோ உங்களுக்கு எது சரியோ அதை பண்ணுங்க. அதுதான் அது வந்து இவ்வளவு பெருசா வாக்கி அவரை போட்டு இது பண்ணது சரியா தப்பான்னு டிவைட் பண்ற அளவுக்கு இது ஒரு பெரிய இதானா கிடையாது. ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ் ஆட்டம் விட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு நல்லது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்த வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அவரோட பிசினஸ்க்காக என்ன சரியோ அதை சப்போர்ட் பண்றாப்ல. நீங்க உங்களுக்கு எது சரியோ தப்போ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். குடிங்க தெம்பா இருங்க.